ஹலோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக். ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன உச்சஸ்தாதியில போறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்ட். எங்களோட இடிபிஎல் சீசனும் ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சிருக்கோம். பரவாயில்ல. ஆனா ஸ்ரீலங்காவோட இந்தியா அந்த டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கிற நேரத்துல சோனல் தினுஷா அப்படிங்கிறவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் 11th கொஸ்டினை கேட்டு வச்சிட்டியடா அப்படின்னு எல்லாரும் புலம்புறா மாதிரி. ஏன்னா பேட்டிங் போன டெஸ்ட்டுக்கு அப்புறமே நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணினோம். வாட் அ பிளேயர், வாட் அ பிளேயர். ஐ நோ இந்தியாவை பத்தி நிறைய பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எனக்கு புரியுது. பட் ஸ்டில் ஜஸ்ட் அ ஃபெனாமினல் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு டீமுக்கு பீடா இரும்புறானா பாட்டு பாட சொல்றானே தெரியல. அவன்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ்: ஸ்ரீலங்காக்கு இது வெற்றிக்கு நிகரான ஒரு விஷயம். 2 டெஸ்ட் மேட்ச் 5 நாளைக்கு இழுத்துன்னு போயிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், 2 நல்ல ஸ்பின்னர் மட்டும் பிடிக்கணும். ஏன்னா பிரபாத் ஜெயசூர்யா டூ ஸ்லோ த்ரூ தி ஏர். ஸ்பின்னர் மட்டும் கிடைச்சாங்கன்னா ஸ்ரீலங்கா will be a force to reckon with at home. So damn exciting. பசிந்து சூரிய பண்டாரா, சஹான் அரச்சேகே அவனையும் விளையாடி இருக்கலாம். தனஞ்சய் டிசில்வா வெளில உட்காந்து வச்சுட்டு அவனையும் விளையாடி இருக்கலாம். இந்த லஹீர் உடாராவும் நல்ல பிளேயர். ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் இந்த சீரீஸ் சரியா அடிக்கல. பிடாக் வாட் அ ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ். பாட்டோடய ஆரம்பிச்சிரு. அது பாட்டு ஒரே ஒருத்தருக்கு தான். அது என்ன நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சோனலு சோனலு சொக்க வைக்கும் சோனலு, பேட்டிங்கில் எந்த வகை கூறு, பேட்டிங்கில 2 வகை டிஃபென்ஸ் உண்டு, அடியும் உண்டு 2, நீ எந்த வகை கூறு, சில செஷன்ல அடி சில செஷன்ல டிஃபென்ஸ், சிச்சுவேஷன் நாம் பார்த்து சேவை செய்தால் நன்று அப்படின்ற மாதிரி. இதுல வந்து இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ரன்ஸ் வாட் யூ ஸ்கோர்ட், த அப்ளிகேஷன் வாட் யூ ஷோடு. என்ன பியூட்டிஃபுல்லா ஆடினாங்கன்னா, அதுவும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகன் வீல் எடுத்து பாருங்க. இந்த கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்ஸ், இந்த மிட் ஆஃப், இங்க நிறைய ரன்னே கிடையாது. அவரோட ஸ்ட்ரென்த்தே பாத்தீங்கன்னா ஆஃப் சைட்ல வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், பேக் ஃபுட்ல போய் பஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிளிக்கு, ஒரு புல்லு, எதுவுமே ட்ரை பண்ணல. பிரில்லியண்டா ஆடினாங்க. இன்னொன்னும் ஹானஸ்டா நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் that it is time to celebrate that India won a test match. ஆனா had Sri Lanka batted first in Galle and would have scored 320, anything would have happened. அதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான எக்ஸாம்பிள். திருப்பியும் சொல்றேன், இந்தியன் ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட் பழைய மாதிரி மூஞ்சியை உடைக்கிற ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட் இல்ல. மானவ் சுத்தார் நல்லா போட்டாரு இல்லைன்னு சொல்ல. ஜடேஜா வந்து பழைய மாதிரி அந்த விக்கெட் டேக்கிங் ஸ்கில்ஸ் இல்ல. ஷாரன் ஜெயின் வந்து புதுசா ஆடுறாரு. குல்தீப் யாதவ் பாவம், போன தடவை அட்லீஸ்ட் கொஞ்சம் படத்துலயாவது காமிச்சாங்க, மாயி வந்துட்டு போ அப்படின்னு, மாயி வெளியில உட்காரு அப்படின்னு வெளியில உட்காந்து வச்சுட்டாங்க. திருப்பியும் இந்த டிபேட் வரும். குல்தீப் யாதவ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் they should have persisted with குல்தீப். நான் என்ன சொன்னேன்னா 4 ஸ்பின்னரையும் ஆடு அப்படின்னு சொன்னேன். ஆனா டிஎஸ்பி சாரும் சரி, பிரசித் கிருஷ்ணாவும் சரி, எப்பப்பெல்லாம் பிரேக் த்ரூ கொடுக்கணுமோ அப்ப கொடுத்தாங்க. இங்க போயிட்டு நீங்க 2-0 after that commanding performance after the end of day 4 ஜெயிக்க முடியல அப்படின்னா WTC ஃபைனல் இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் enforcing the follow on is a mistake and India paid for it. இல்ல, அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருந்திருக்கும். என்ஃபோர்சிங் த ஃபாலோ அண்ட் நாட் பிளேயிங் குல்தீப் யாதவ். நம்ம அடிக்கடி குல்தீப் யாதவ் பத்தி பேசும்போது எல்லாரும் உடனே நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்றாங்க, நிறைய பேர் வரிஞ்சு கட்டின்னு வராங்க. என்ன பண்ணாரு போன மேட்ச், என்ன பாத்தீங்களா அப்படின்னாங்க. சோ ஒரு விஷயம் கஷ்டம், அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அ பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அவரோட கான்பிடன்ஸ் இப்ப எங்க இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் பாதாளத்துல இருக்கும். அதாவது நீங்க பூமி கடியில கொட்டஞ்சி பார்த்து தேடி எடுத்துன்னு போனாலே எங்க கண்டுபிடிப்ப, டேய் என்னடா போர்டு வெட்டுற மாதிரி 200 அடி போயிட்டா இன்னும் வரல அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அவரோட கான்பிடன்ஸ். ஏன் அப்படின்னா 25 ஓவர் போட்டிருக்காரு போன மேட்ச். என்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாரு, கிரிக்கெட் தெரிஞ்ச ஒருத்தர், அவரோட டிராப் ட்ரிஃப்ட் எல்லாமே கம்மியா இருந்தது, நான் ஹாக்காய் டேட்டா பார்த்தேன் அப்படின்னாரு. ஏண்டா 60வது ஓவர் போடுறான், அந்த பால் வந்து அந்த காலத்துல ஒரு சீரியஸ் வரும் தெரியுமா, மர்ம தேசம்னு வரும், பாத்திருக்கியா நீ? சன் டிவில வரும் மர்ம தேசம்னு. அந்த மர்ம தேசத்துல அந்த ஒரு லேடி ஒருத்தர் கூட எடுத்துன்னு வருவாங்க, இப்படி அப்படியே பழைய ஒரு சொம்பு ஒன்று எடுத்துன்னு வருவாங்க. அந்த சொம்புல எல்லா சைடும் பிஞ்சி பிஞ்சி போன மாதிரி பால் பிஞ்சி போய் 60th ஓவர்ல பேசிக்கலி குக்குபரா பால்ல சாரி இது சன் டிவிலியா ராஜ் டிவியாப்பா மறந்து சொல்லிட்டேன். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பாலு மர்மதேசம் வந்து இதுதான் சன் டிவி அப்புறமா ராஜ் டிவிக்கு வந்தது. அப்புறமா ராஜ் டிவில வந்தது 2வது வாட்டி ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. எனிவே
நான் எதுக்காக சொன்னேன்னா அதுல ஒரு சொம்பு ஒண்ணு இருக்கும், அது எல்லா சைடும் பார்த்தாலும் சொம்போட ஃபுல் கலர்லாம் போயிட்டு பிஞ்சு, அது சொம்புல இருக்கிற அது இதுவே பிஞ்சு போயிருக்கும், அதுல இருக்கிற அந்த பாதரசமா அதுவே பிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி 60th ஓவர்ல இருந்து 80th ஓவர் வரைக்கும் ஜடேஜா நிறைய போடுவாரு போலிங், ஏன்னா அவர் குவிக்கரா போடுவாரு, ரன் அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு போல் ஃபார் அ ஸ்பின்னர். அந்த டைம்ல ஆபரேட் பண்ணிருக்காரு 10ல இருந்து 12 ஓவர் போட்ட மொத்தம் 25 ஓவர்ல. ஒரு ஸ்பின்னரோட ஸ்பெல்லே 8ல இருந்து 10 ஓவர், 8-10 ஓவர் இல்லைனாலும் மினிமம் 7 ஓவர். ஒரு ஸ்பெல்லு கூட எக்ஸ்டெண்டடா அவர் போடவே இல்லை. சோ அன்லக்கி. 2 செட் பேட்ஸ்மேன் ஆடும்போது சம்பந்தமே இல்லாம கொடுப்பாங்க. இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எல்லாம் இப்படி பேசுறோம், அந்த மாதிரி அவன் பெர்ஃபார்ம் பண்ண போதெல்லாம் பேசுறோம். இன்னைக்கு டெய்லண்டர்ஸ் 4 பேர் ஆடுறாங்க கூட, அந்த கூகுளையும் லெக் பிரேக்கும் இருந்திருந்தா சம் எக்ஸ் ஃபேக்டர் would have been there or not. பால் அவ்வளவு திரும்புது, அந்த பையன் என்னையா பாவம் பண்ணான், இல்ல என்ன பாவம் பண்ணான், அவனை ஏன் அப்படி பிடிக்காம போகுது, இல்ல பிடிக்காம போகுதுங்கிறது ஓகே, அது நமக்கு தெரியாது, அது வந்து பர்சனல். இது அவன் மேல அப்படி என்ன பேக் பண்ண முடியாம போகுது. ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் ஹிம் பீடா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ட் இப்போ உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்த டெஸ்ட் தான் விளையாட வைப்பாங்க. அதாவது ஒண்ணுக்கு ஒன்று 2 மிஸ்டேக்ஸ் டோன்ட் மேக் 1 ரைட். சம்பந்தமே இல்லாம அடுத்த டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சிருக்கேன், நான் அப்பவே சொன்னேன் முதல் டெஸ்ட் ஜெயிச்சிருக்கேன், பேக் பண்ணியா சரி. எனிவே அடுத்து நீ ஃபாலோ ஒனுக்கு வந்தா, நான் அப்ப ஃபாலோ ஒன் பத்தி பேசுறேன். ஃபாலோ ஒனுக்கு ஒரே ஒரு முட்டு என்ன அப்படின்னா வெதர். சுப்மன் கில் கடைசியில சொல்லியிருக்காரு, வெதர் இருந்ததுனால வி வாண்ட் டு கோ ஃபார் இட், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் டெஸ்ட் கிரிக்கெட் உனக்கு தெரியும், நிறைய நம்ம ஃபேன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு வெளியில இருந்து பாக்குறது ஒண்ணு, அதை நிஜமாவே விளையாடினவங்களுக்கு இன்னொன்னு. டைம் ஆன் த ஃபீல்டு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், தேர் வாஸ் அ லாட் ஆஃப் டைம். உன்னோட டீம் வந்து 90 ஓவர் போட்டுருச்சு. எனக்கு தெரியும் பீடா, நான் ஒரு முன்னாடிலாம் ரொம்ப ஆதி காலத்துல, நான் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறேன், ஆதி காலத்துல ஒரு இன்னிங்ஸ் ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா இல்ல, சில டீமுக்கு அகைன்ஸ்ட் போடுங்க, நாளைக்கு மத்தியானம் முடிச்சிருங்க, ஃபிளைட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டசன்ட் ஒர்க் லைக் தட். போலர் மனுஷனா மிஷினா? நீ வந்து ஒரு ஓவர் நைட் ரெஸ்ட் வந்ததுன்னா, ஷோல்டர்ல ரெஸ்ட் கிடைச்சுன்னா பால் போட்டா பக்குன்னு வாங்கின்னு போகும், டயர்டா இருந்தா மெதுவா திரும்பி போகும் பால். தட்ஸ் த டிஃபரன்ஸ் ரெஸ்ட் கேன் டூ ஃபார் அ ஸ்பின்னர். அப்படி ஈஸியா போட்டுற முடியாது. 25 ஓவர் போட்டுருக்கான் அவன் ஸ்பின்னர்லாம், எப்படியா பேக்கப் பண்ணுவான்? ஒரு 1.5 செஷன் திருப்பி அவனை ஃபீல்ட்ல நிக்க வைங்க, வெயில நிக்கட்டும் ஒரு 1.5 செஷன், நின்னா வந்து அடுத்த 2 விக்கெட் கொத்தின்னு போகுமா இல்லையா? ஓகே ஃபைன், அது கூட அந்த டிபேட் கூட எனக்கு ஓகே பீடா. மழை வருது, நாங்க வி வாண்ட் டு கெட் a ரிசல்ட், அது கூட ஓகே. பட் குல்தீப் யாதவ் என்னால இதுவே பண்ண முடியல. ஐ ஜஸ்ட் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். சொல்லு. இல்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, நீங்க நெயில் பண்ணிட்டீங்க, அதைத்தான் நான் வந்து என்னோட சேனல்லையும் சொன்னேன். 2வது என்னன்னா, ஃபாலோ ஆன் கொடுக்கும்போது வாட் இஸ் த மென்டாலிட்டி ஆஃப் த ஆப்போசிஷன். நீ அவனை ஒரு 110க்கு ஆல் அவுட் பண்ணி அவனோட ஷோல்டர் தொங்கி போயிருந்தா நீ வந்து ஃபாலோ ஆன் கொடுக்கலாம், அப்படியே நெசிக்கிறேன்னு. 90 ஓவர் ஆடி இருக்கான், 290 ரன் அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் 2 இன்னிங்ஸ்லயும் 90 ஓவர் நிக்க வச்சிருக்காங்க போது யூ ஹவ் நாட் ரோல்ட் ஓவர் தம். ஒன்னு. 2வது சொல்றேன், நான் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பீரியட்ல ஸ்ரீலங்கா 43 ஆல் அவுட், நியூசிலாந்து 45 ஆல் அவுட், ஆஸ்திரேலியா 47 ஆல் அவுட், பாகிஸ்தான் 49 ஆல் அவுட். பாகிஸ்தான் 49 ஆல் அவுட் ஆறாங்க. வேர்னன் ஃபிலாண்டர் வந்து இப்படி வராரு, யோ தயவு செஞ்சு கேப்டன் போயிட்டு ஃபாலோ ஒன் கொடுக்க சொல்லாதியா, ஒரு 3/4 மணி நேரம் நாங்க உக்காடுறையா, அதுக்கப்புறம் இது பண்ணிட்டோம், உனக்கு என்ன மேட்ச் தானே ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சு கொடுக்குறேன், தயவு செஞ்சு திருப்பி எங்களை உள்ள இறக்கிடாதீங்க. எப்படி 49 ஆல் அவுட் 22 ஓவர்ல. ஓகே, வேர்னன் ஃபிலாண்டர் வந்து சொல்றாரு, தயவு செஞ்சு நீ போய் முட்டு கொடுத்துறாத, போய் கேப்டன் நீ சொல்றத அவன் கேட்டுருவான், கேட்டு ஃபாலோ ஒன் போட்டுருவான், கொஞ்ச நேரம் நாங்க உட்காடுறோம்யா. நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். நோ மேட்டர் வாட், பியூட்டிஃபுல்லா நீங்க கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் எப்படி தெரியுமா முட்டு கொடுப்பான், ஸ்பின்னர் தனியா நீ இந்த இடத்துல இருந்து போடுற, திருப்பி போட முடியாதா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் போட முடியும் அப்படின்னு. the bottom line உங்களுக்கு என்னன்னா, you are mentally tired after bowling 27 overs. ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு அப்படி உட்காருவ, உடனே வருவாங்க கைஸ் அம்பையர்ஸ் ஆர் ஆன், திருப்பியும் நீ உள்ள போவ. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நீ மென்டலி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு உனக்கு சரியா விழுமா விழாதான்னு தெரியாது. செகண்ட் திங் இஸ் when the opposition have batted so well against you. 3வது இந்த வெதர்லாம் மட்டும் கொடுக்காத. இப்பெல்லாம் சேட்டலைட் அது இதெல்லாம் உனக்கு வந்துருச்சு. நீ 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த பர்டிகுலர் டேல எவ்வளவு மழை பெய்யும்ன்றது வரும். அது ஆல்மோஸ்ட் 90% கரெக்ட். இவங்க என்ன பண்ணி 2வது அட்வான்டேஜ் எனக்கு என்ன அப்படின்னா, 3rd இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் எஸ்எஸ்சில 267. ஓகே, நம்ம ப்ரிவியூ பண்ணும்போதே என்ன சொன்னோம், ஒரு 2-3 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. டே 4ல தான் திரும்ப ஆரம்பிக்கும், இரும்பு மாதிரி இருக்கும் பிச்சுங்கும் போது. 3rd இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 267 போது நீ என்ன பண்ணிருக்கணும், அவன் 216 ரன் உனக்கு லீடு இருக்கு.
வரைக்கும் நீ ஆடி இருந்தீங்கன்னா 400 ரன் லீடு வந்திருக்கும். அவனை இன்னும் கீழே போட்டுட்டு அவனை கான்பிடன்ஸ் கொண்டுட்டு இன்னும் லேட்டரான அவனை ஆட விட்டு பிச்சு வேரண்டியர் வந்ததுக்கு அப்புறம் டீக்கு அப்புறம் 4th டே கொடுத்திருந்தான்னா 400 ரன் டார்கெட் அப்பயே 3 டவுன் இருந்திருப்பான். அடுத்த நாள் வந்து யூ ஷுட் போல் தம் அவுட் பிகாஸ் யூ ஆர் புஷிங் தம் இன்டு தி டிப்ரெஷன் மோடு. இப்ப எப்படின்னா ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. if Sri Lanka get to 200 run lead, this test match will be interesting. நீ என்ன பண்ண அவனுக்கு ஒரு பிலீஃப கொடுத்துட்ட. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் உங்களுக்கு 80 for 5 60 for 5 they score 290 அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணிருக்கணும், 216 ரன் லீடு, இன்னொரு 200 அடிச்சு 420 ரன் 4 செஷன் அவனை ஆட விட்டுருந்தீங்கன்னா அப்படியே தொங்கி போய் டயர்டா பேட்டிங் ஆட வந்திருப்பான். அந்த ஈவினிங் செஷன்ல ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு நீங்க மேட்சை முடிச்சிருக்கலாம். யூ அலவுட் them to come back. அதனால எங்க தப்பு இருந்தாலும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணியே இருக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல கன்சிடரிங் திஸ் ஃபேக்டர்ஸ் தே ஷுட் ஹவ் நெவர் என்ஃபோர்ஸ் த ஃபாலோ ஆன். அதுதான் என்னோட இது. இந்தியா டிரா பண்ணதுனால இது நான் சொல்லல. திஸ் டெசிஷன் இஸ் ராங். இல்ல இது பண்ணலைனாலும் டெஃபினட்டா நான் இதை சொல்லிதான் செஞ்சிருப்பேன். ஏன்னா இது வந்து நீ ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு ஓல்ட் ஸ்கூல் வேல்யூ இருக்கு மச்சி. அதாவது என்னன்னா நீ சொன்ன அவங்க கம்ப்ளீட்டா டிப்ரெஷன்ல தள்ளிட்டு, இட்ஸ் ஆக்சுவலி நாட் டிப்ரெஷன். என்ன ஆகும் நான் சொல்றேன், அதாவது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு இந்தியா வந்து 500 ரன் அடிச்சாங்களா, இந்தியா 480 ரன் 800 ரன் அடிச்சாங்க. அடிச்சதுக்கு எவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணா, 5 செஷன் ஃபீல்டிங் பண்ணா ஸ்ரீலங்கா. சோ என்ன ஆகும், போலர்ஸ் எல்லாம் ஷோல்டர் இறங்குற அளவுக்கு போலிங் போட்டிருக்காங்க. நீ திருப்பி ஆடி இருக்க, ஒரு நாளுக்குள்ள ஆல் அவுட் ஆயிட்டா, 1 full day ஆடி ஆல் அவுட் ஆயிட்டா, மழையெல்லாம் வந்து திருப்பி வந்து போலிங் போடுறா அப்படின்னு நீ சொன்னா, அந்த 4 போலர் வரான் பாரு, வரிசையா அவன் காலி, இரிட்டேஷனோட வருவான், ஏனோ தானோன்னு போடுவான். 1.5 செஷன் நீ ஆடினா 150 200 ரன் அடிச்சிடலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவன் பேட்ஸ்மேன் எல்லாம் வெளில வருவான். இப்ப அவன் ஸ்பின்னர் போடுறான் அப்படின்னா அவன் க்ளோஸ் இன் ஃபீல்டர் யார் நிக்கணும், தனஞ்சய் டிசில்வா ஸ்லிப் நின்னுட்டு க்ளோஸ் இன் ஃபீல்டர் 2 பேர் நிக்கணும், ஸ்குவாட் பண்ணி எழுந்துக்கணும் 1.5 செஷனுக்கு. இதை தவிர நீ அச்சனா பால் அவுட் ஃபீல்ட்ல வெளில ஓடி போய் எடுத்துன்னு வரணும். நீ வந்து குவைட்டா ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே உட்காந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு திருப்பி ஐஸ் பாத் எடுத்துட்டு நல்லா புரோட்டீன் அப்லோட் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாவே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தே 2வது இன்னிங்ஸ்க்கும் வர, தி ஆட்ஸ் ஆஃப் யூ பேட்டிங் பெட்டர் இஸ் ஈவன் மோர். நான் சொல்லல இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு, பண்ணலாம், நான் டினையே பண்ணல. பட் இந்த விக்கெட்ல 2 விஷயம். ஒண்ணு, அவனை 2 pronged அந்த மாதிரி யோசிக்க வைக்கல, போட்டா அவுட் ஆயிடுவான், ஸ்ரீலங்கா அவுட் ஆயிட் போயிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது. ரெண்டாவது, ரொம்ப சிம்பிளா கரெக்டா சொல்லணும்னா, போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட பாத்துக்கல. ஒரு ஸ்பின்னர் தானே அப்படின்னா, ஒரு ஸ்பின்னரா யாராவது ஒருத்தர் லீடர்ஷிப் குரூப்ல இருந்து ஒரு 40 ஓவர் என்னைக்காவது உங்க வாழ்க்கைக்காக போட்டிருக்கீங்களா? 40 ஓவர், அதாவது ஸ்பின்னர் தானே நீ ஒரு விஷயம் சொன்னல, ஸ்பின்னருக்கு தெரியாத ஒரு விஷயம், அதாவது உன்னோட நீ இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல கால் வச்சு பிவட் ஆகும், அப்படி சர்ன்னு ரொட்டேட் ஆகும். அது ரொட்டேட் ஆறது வந்து நீக்கு வந்து இஸ் நாட் அ நார்மல் ஆக்ஷன். நீ சப்போஸ் டு அப்சர்வ் யுவர் ஷாக். நான் என்னோட நீயோட எம்ஆர்ஐ 2 பக்கமும் அனுப்புறேன். நல்லா விளையாடுற டைம்ல இருந்தே யாரா ஒரு ஆர்த்தோபெடிக்ஸ் கிட்ட நீ ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ட்டையோ யாராவது ஒருத்தர்கிட்ட காட்டு அந்த நீயோட, ஹேய் இதெல்லாம் நடக்கவே முடியாது அப்படி இருக்கும். இட்ஸ் கால்ட் டீஜெனரேஷன். பேசிக்லி ஸ்பின் போடுறது ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. உங்க அடக்டார்ஸ்ல இருந்து, நீல இருந்து, க்ளூட்ல இருந்து, லோவர் பேக்ல இருந்து, ஷோல்டர்ல இருந்து எல்லாமே சப்போஸ் இஸ் ரொட்டேட்டிங். ஷோல்டரே ரொட்டேஷன். ஷோல்டர் இஸ் நாட் மேட் ஃபார் ரொட்டேஷன். இட் இஸ் நெவர் ஈஸி. 2 பக்கம் இருக்கும். ஒண்ணு அவன் சைடை யோசிச்சிருக்கணும், இன்னும் இவங்க சைடை யோசிச்சு கொஞ்சம் பார்த்துருந்தா மேபி இந்தியா ஹேட் அ பெட்டர் சான்ஸ். லாஸ்ட்லி என்ன சொன்னாலும் நான் திருப்பி அங்கேயே தான் போவேன். நான் குல்தீப் யாதவ எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கங்க. he deserves better. This is so unfair. அதல பாதாளத்துல இருக்கு. இங்க இருந்து அவனை யாரு தூக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. God be with it. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். Let's shed some light on சோனல் தினேஷ். சோனல் தினேஷ் சோனலுன்னு பசிந்து சூரிய பந்தாரா, சோனல் தினுஷா, லஹிரு உடாரா, சஹான் அரச்சகே வெளில உட்காந்துருக்கான். தனஞ்சய் டிசில்வா தூக்கி வெளியே போட்டு அவனையும் சேர்த்து வச்சு விளையாடினா, திஸ் இஸ் அ சீரியஸ்லி குட் லுக்கிங் டீம் ஃபார் த ஃபியூச்சர். கமில் மிஷாரா, ஸ்ரீலங்கா எனக்கு தெரிஞ்சு கம் அவுட் ஆஃப் தி சீரீஸ் ரிச், ஹேவிங் ரியல் குட் ஃபியூச்சர். இந்த பவன் ரத்நாயக்கன்னு ஒருத்தர் இருக்கான், அவனையும் சேர்த்துக்கோ, வேற லெவல் பேட்ஸ்மேனு. தயவு செய்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஹெல்த்தி வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப நல்லது. அவன் ஹோம்ல நல்லா விளாட்னா பார்க்கவே நல்லா இருக்கும். 2 ஸ்பின்னர் எங்க ஏதாவது தேடி பிடிச்சி இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் பேக் பண்ணா ஸ்ரீலங்கா ஹேவ் அ டீம் தட் தே கேன் ஹோல்ட் ஃபார் த ஃபியூச்சர். நீ சோனல் தினுஷா அடிக்கிறான் ஆஃப் சைட் எல்லாம் சொன்னல, நான் சொல்றேன் மச்சி, 4 இன்னிங்ஸ் பார்த்தேன், சேலஞ்சிங் பிச்சஸ். அட் த சேம் டைம் ஆட முடியாதுன்னா இல்ல, ஒரு வாட்டி கூட தப்பான ஃபுட்ல மாட்டல மச்சான். தேவ்தத் படிக்கலை பத்தி பேசணும், பேக் ஃபுட்ல நிறைய ஆடுறான்னு. மேல விழுந்த பால பின்னாடி போய் போல்டு, ஓகே, ராங்கா லெங்க்தை ரீட் பண்ணி. இந்த பையன் ஒரு பால் கூட தப்பான லெங்க்ல தப்பான இடத்துல ஸ்டக் ஆலடா.
அது 2 விஷயம் சஜஸ்ட் பண்ணுது. ஒன்னு, தட் பாய் இஸ் இன்கிரெடிபிளி ஃபிட். ஏன்னா நீ லைட் ஆன் த லெக்ஸ் இருந்தாதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அவ்வளவு குயிக்கா மூவ் பண்ண முடியும், லெங்த் பிக் பண்ண முடியும். ரெண்டாவது, லெங்கையே நல்லா பிக் பண்றான். ஐ நோ a lot of modern day batters, நீ கொஞ்சம் ஃபிளாட்டா போட்டனா பின்னாடி போயிடுவாங்க. ஃபிளாட்டா போட்டோன்னே பின்னாடி போயிடுவாங்க. உனக்கு சொல்ல வேண்டாம் நானு. அவன் ஃபிளாட்டா போட்டா லெங்த் பிக் பண்றான். ஜடேஜாவெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் விடாம போய் ஆடுறதுலாம் கஷ்டம் ஆச்சு. நான் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காயா. ஜடேஜாக்கு அகேன்ஸ்டா ஃபீட் யூஸ் பண்றான், ஜடேஜாவை ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கிறான், ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்டேபிள் டயட் மாதிரி ஆடுறான், ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்ல டிஃபென்ஸ் கலகுறான். லுக்ஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட். ஃபாஸ்ட் பவுலிங் மட்டும் அவன் நல்லா ஆடினானா இஸ் அ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் பீடா. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட் இப்பெல்லாம் மோர் ஆஃப் T20 குளோபல் லீக்ஸ், T20 கிளாமர், இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதுக்கான கம்போஷரும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் உனக்கு இருக்கான்னு பார்ப்பேன். அது இந்த பையனுக்கு இருக்கு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அங்கேயே வெஸ்ட் இண்டீஸோட ஆன்டிகுவால வந்து ஒரு 92 அடிச்சாரு. ஷமார் ஜோசப் வந்து ஈட்டி அடிச்சாரு. ஆனஸ்டா சொல்றேன், வச்சு இங்கெல்லாம் அடிலாம் வாங்கி அப்படியும் பேட்டட் சோ வெல் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வித் யூ. அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல ஐம் நாட் ஈவன் கிவிங் தி அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வாட் யூ ஸ்கோர்ட் இன் தி சீரீஸ். நான் வந்து அப்படிதான் யோசிப்பேன். அந்த அட்டி கிட்டி வாங்கின்னு ரிஜிட்டா நின்று ஆக்குப்பை பண்ண முடியுதா உங்களுக்கு கிரீஸ்ல? எத்தனை டைம் when you're coming at 229 for 6, அந்த நுவந்தா ஒரு பக்கம் இருக்காரு, அதுக்கப்புறம் 9-10 ஜாக் முன்னாடி வந்து இவ்வளவுதான் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க? நுவந்தா அவுட் ஆன உடனே கூட சரி, நம்ம இப்ப ஒரு 100 ரன் தான் லீட் இருக்கு, ஒரு கண்ணா பொண்ணு சுத்தலாம், இவங்க 3 பேரும் ஆட மாட்டானுங்க, நான் சுத்திட்டு ஒரு 180 வரட்டும், இது பண்ணலான்னு எதுவுமே இது பண்ணாம he rallied around the guys and influenced them to block and successfully played out the session and made India call for the draw, accept for the draw. என்ன மாதிரியான ஒரு கம்போர்ட்டர் இருக்கும் பாருங்க. அதைத்தான் நீங்க யோசிக்கணும். இந்த தனஞ்சய அடி சில்வாலாம் செம பிளேயர். ஆனா எப்படின்னா, இந்த ஜெயிலர் 2 படத்தை விட நிறைய டீசர் அவர் காட்டுவாரு. ஆனா டீசரோட முடிஞ்சிடும், படம் எடுக்க மாட்டாரு, டீசரோட முடிஞ்சிடும். ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 23 அடிச்சு இன்னைக்கு பெரிய நாக்கு இருக்குடா அப்படின்னா ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல் அவுட் ஆவாரு. ஐ திங்க் த கோச் நீட் டு ஹேவ் a serious word with him being the captain. He should take accountability, he should take responsibility. நிரோஷன் டெக்கோலா பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சாரு சீரீஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி 80 அடிச்சாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிரோஷன் டெக்கோலா, ஒரு நல்ல பிளேயர், ஒரு தங்கமான பையன். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு விஷ் குட் ஃபார் him. This is an opportunity he should have taken with both his hands. ரொம்ப வருத்தம் நிரோஷன் டெக்கோலா அடிக்காதது. நிரோஷன் டிக்வெல்லா நல்ல பிளேயர் தான், நல்ல ஸ்பங்க் ஆகுனா அவன் நல்லா பேசி அவுட் ஆகி விட்டுறாங்க. ஷார்ட் லெக்ல இருந்து பேசி அவுட் ஆகி விட்டுறாங்க. லஹீர் உடாரா கூட கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் என்ன பொறுத்த வரைக்கும். நல்ல பிளேயர், டிடன்ட் ஹேவ் a great series. பட் பீடாக் மானவ் சுதார் பத்தி பேசலாம், த்ருவ் ஜுரேலோட ஃபேபுலஸ் நாக் பத்தி பேசலாம், பிரசித் கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பாசிட்டிவ்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. பட் இப்பதான் நான் ஹிந்தி ஷோ முடிச்சுட்டு வரேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷெட் சம். நான் ஒன்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க வந்து ரிஷப் பந்த் இஸ் a once in a generation பிளேயர், அவர் சுச்சுவேஷன் விளையாடலாம் எப்படி வேணா ஆடட்டும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன வந்து நல்லா ஒரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர், ஹி ஷுட் பிளே லைக் தட் அப்படி இப்படின்னு விமல் சொன்னாரு. எனக்கு ஐ ரியலி காட் ஆன் டிரான்ஸ்வால் பீடாக். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அதெல்லாம் ஓகே, ரொம்ப ஸ்பெஷல் பிளேயர் தான். பட் அப்படி ஆடிதான் எல்லா மேட்சும் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆஸ்திரேலியால 2 சீரிஸ் ஜெயிச்சு, ஆஸ்திரேலியா 2 சீரிஸ் ஜெயிச்சு கொடுத்தா வாஷிங்டன் சுந்தரோட நாக்கு இல்லாம ரிஷப் பந்த் தனியா ஆச்சிட்டாரா? பெரிய அக்செப்ட் பண்றேன், அவரால் அதை புல் ஆஃப் பண்ண முடியும்னு. பட் அந்த நேரத்துல அந்த நாக்கு ஆடாம அவுட் ஆறதுக்குலாம் யார் என்ன வைப்பாங்க? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ இருக்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த மாதிரி அவுட் ஆறாரு, மார்க்கோ யான்சன் இறங்கி ஸ்வைட்டி அவுட் ஆறாரு, ரபாடோ ஸ்வைட்டி அவுட் ஆறாரு. இதுல என்னன்னா பீடா, எனக்கு என்னோட வருத்தம் நான் சொல்றேன், இவங்க சொல்ற மாதிரி இதுல நிறைய மார்க்கெட்டிங் தான் இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி எஸ் அவன் ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர் தான், எஸ் அவன் ஸ்பெஷல் பிளேயர் தான், ஒத்துக்கிறேன், எல்லாமே ஒத்துக்கிறேன். அவன் புவர் டிசிஷன் மேக்கிங்னால தான் மத்த 2 ஃபார்மேட் ஆடல. அப்படி இருக்கும்போது எவ்வளவு நாள் உண்மையே சொல்லாம அந்த பையனை நீந்தாண்டான்னு வரிசையா கண்ணு முன்னாடி கடைசி 10 மாசத்துல 3-4 கேம் தோத்தாச்சு. சோ என்னோட கொஸ்டின் டு யூ இஸ், இந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் பிளேயர், ஒன்ஸ் இன் ஜெனரேஷன். அவர் உடனே என்ன ஒரு கேள்வி கேட்டாரு, சேவாகும் கில்கிறிஸ்டும் பண்ணும்போது நீங்க ஒன்னு சொல்லலன்னு கேட்டாரு. நான் கரெக்டா சொன்னேன், இங்க பாரு சேவாகெல்லாம் நான் ரொம்ப வருஷம் பாத்திருக்கேன், அந்த மாதிரிலாம் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஆடுவாரு, 2-3 ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகுறாரு. பட் he is not someone who will give away the situation of the game ஆன் த லைன் ஆடி மேட்சை முடிச்சு எத்தனையோ ஆடி கொடுத்து பாத்திருக்கேன். கில்லியும் அந்த மாதிரி தான். சோ இது அந்த மாதிரி கம்பேரிசன் கரெக்டா? நீ இருந்தா அதை எப்படி டீல் பண்ணு? இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்ப ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயரை அவங்க கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆடுன்னு. எப்பெல்லாம் அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆடணும்னு நினைக்கிறாரு, ஃபெயிலியர் ஆகும் போது அவர் அப்படியே விட்டுருவேன், சரி போ நீ அப்படியே ஆடுன்னு.
I've seen that where when he was fearless, not even worrying about the scoreboard, not even worrying about the situation, comes there and expresses himself. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது எப்படின்னா, சேவாக் எப்படின்னா ஆசைப்படுவாரு வின்னிங் ரன் அடிக்கணும்னு. சேவாக் வந்து அந்த மாதிரியான ஆளு, கில்கிறிஸ்டும் அந்த மாதிரியான ஆளு. ஒரு ஐபிஎல் மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 190 என்னமோ சேசிங் 2010 2011 ஏழியான்னு ஐ திங்க் சன்ரைசர்ஸ் டெக்கன் சார்ஜர்ஸ் நினைக்கிறேன். சன்ரைசர்ஸ் 180 நம்ம 60 for 4 என்னமோ 5. அதுக்கப்புறம் அவர் வந்து டக் அவுட்ல சொன்னாரு, பேர் பேடு கட்டுற ஒவ்வொருத்தனும் சும்மா என்னோட நிக்க சொல்லு, நான் முடிச்சு கொடுக்குறேன் தனி ஆளா மேட்ச். ஹைதராபாத்ல சீமிங் விக்கெட்ல தானே வச்சு ஒரு வெதுப்புனாரு மனுஷன், ஞாபகம் இருக்கு. இன்னும் அவர் வந்து அந்த மாதிரியான ஆளு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்கா டூர் வந்தாங்க, இப்ப நீங்களும் வந்திருந்தீங்க பிஃபோர் த 2011 வேர்ல்ட் கப். அப்ப வந்துட்டு பயங்கர ஃபெயிலியர் அவரு. நாக்பூர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினோம். பிரேக்ஃபாஸ்ட் போது இப்படி தொட்டாரு, இப்படி திரும்பி பார்த்தா அவரு பிளானிங்க பண்ற, எனக்கு காட்டுறேன் பாரு இன்னைக்கு உனக்கு உன் பிளானிங் என்னன்னு அப்படின்ட்டு ஒரு 65 அடிச்சாரு பாருங்க. அவர் அந்த மாதிரியான ஆளு. ரிஷப் பண்ட் எப்படின்னா ஒரு கடிவாளம் போட்ட குதிரை. டெஸ்ட் மேட்ச்ல ஃபீல்டர்ஸ்லாம் உள்ள இருக்காங்க அப்படின்னா டப்பு டிப்புன்னு அடிக்கிற மேட்ச் சிச்சுவேஷன் எதுவுமே பார்க்க மாட்டேன். அடே உள்ள வச்சு அடிச்சா கூட பரவாயில்ல, வெளில இருக்கும் போது அடிக்கிறான். கேமுக்குள்ள யாருமே கேம் நீ எனக்கு சொல்றது புரியுது. நார்மலா ஆடும் போது கொட்டுறான், அதனால அடிச்சு ஆடுன்னு சொல்லலாம், எனக்கு எல்லாமே ஓகே பீடா. 50 டெஸ்ட் மேட்ச்க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நீ என்ன, நான் என்ன சொல்றேன்னா, when the game is on the line, அதை அப்படி தொண்டையில புடிச்சு டெஸ்ட் மேட்சை க்ளோஸ் பண்ண வேணாமா? மோர் சோ இந்த டெஸ்ட் மேட்ச். அவர் கேட்ட ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஓகே, ஒயிட் பால் கிரிக்கெட்ல நீ ரிஸ்க் எடுத்து தான் ஆடணும். ரெட் பால் கிரிக்கெட்ல தேர் ஆர் பேசேஜஸ் ஆஃப் பிளே. கழுத்தை நெரிச்சு கேம கொலை பண்ணணும். ஏன்னா 11 பேர் ஆடுறாங்க அந்த மேட்ச்ல, 5 நாள் உழைக்கிறாங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம், 1 second of foolishness, poor decision making and cost you the game. I am not saying நீ இப்படி நார்மல் ஆடியும் அவுட் ஆவ, டிஃபென்ஸ் ஆடியும் அவுட் ஆவ, டிரைவ் அடிச்சும் அவுட் ஆவ. நான் டிரைவ் அடிக்காதன்னு சொல்லல, டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்லல. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் பர்சன்டேஜ் என்ன. எல்லாரும் ஃபென்ஸ்ல இருக்கும் போது எதுக்கு அந்த ரிஸ்க்? ஒரு ரன் எடுக்கலாமே. அகேன் அண்ட் அகேன் அங்கதான் நான் போறேன். ஏன் உனக்கு டிஃபென்ஸ் ஆட வரலையா ராஜா? டிஃபென்ஸ் தான் சூப்பர் ஆடுறியே. ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் பிளேஸ், என்னோட ப்ளூ பிரிண்ட்டை மாத்தாதன்னுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு நிறைய சேலஞ்சஸ் டெஸ்ட்ல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்ததில்லை. சவுத் ஆப்பிரிக்கால ஒன் டேல வந்திருக்கு. ஒன் டேல ஒரு சில பேட்ஸ்மேன்லாம் சொல்லியிருக்கேன், பாரு இந்த மாதிரி ஆடு, இந்த மாதிரி ஆடு, இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கோ, முதல் 30 பால் இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணி ஃபாஸ்ட் போலிங், ஸ்பின் போலிங் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் இப்படி ஆடுனோடனே, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ் ப்ளீஸ். எனக்கு நான் 2 மேட்ச் ரன் அடிக்கலன்னு வந்தோடனே எனக்கு நீ கதா கால்ட்சேபம் பண்ணாத, என்னோட ப்ளூ பிரிண்ட்டை மாத்தாத, நான் இப்படிதான் ஆடுவேன்னு ஒரு சில பிளேயர் சொல்லிட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். அவங்களுக்குலாம் எப்படின்னா, I have a route where that has taken me to international cricket. That's the way people have been talking about me, about what I have done, what I have succeeded. என்ன நீ மாத்தாத அப்படின்றதுல ஸ்டபானா இருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். டிரைவ் ஆடியும் அவுட் ஆகலாம், அட்டாக் பண்ணி அவுட், எப்படி வேணாலும் அவுட் ஆகலாம். ரெட் பால் கிரிக்கெட்ல அவுட்டுங்கிறது அந்த பேர் எழுதின்னு வரும் பால். எந்த மாதிரி பாட்டா பிச்சா இருந்தாலும் தட் இஸ் வாட் த பியூட்டி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். அப்படிங்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட். பட் அது ரிஷப் பண்ட் அவரோட நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. அவரோட பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்தா எப்படின்னா, அந்த பாரு என்ன உற்று நீ, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், ஃபெயில் ஆனாலும் எனக்கு தெரியும், என்ன உற்று நீ, அந்த மென்டாலிட்டியில இருக்க மாதிரி தெரியல. யாரு வந்து இந்த வெள்ளை யானைக்கு வந்துட்டு மணி கட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல பீடா, ஆக்சுவலா நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட். என்னோட மெத்தட மாத்தாது, தட்ஸ் ஃபைன். யூ லிவ் அண்ட் டை பை யுவர் ஓன் மெத்தட், யூ லிவ் அண்ட் டை பை யுவர் ஓன் ஸ்வாட். அதெல்லாமே எனக்கு ஓகே. எனக்கு என்னன்னா, அதை சுத்தி அந்த மணி கட்டுறது தான் எனக்கு பிடிக்கல. ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் அப்படிதான் விடணும். எனக்கு அந்த மணி கட்டுறது சுத்தமா ஐ எம் நாட் இன் அலைன்மெண்ட் வித் தட். எல்லாருமே ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் தான். சுப்மன் கில் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் இல்லையா? யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் இல்லையா? துருவ் ஜுரேல் இல்லையா? அப்படி ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் பிளேயரா இருந்தாதான் 150 160 கோடி இருக்கிற ஒரு நாட்டுல நீ 15 பேரா விளையாட முடியும். நீ ஒன்ஸ் இன் ஜென்ரேஷன் தான் எல்லாருமே. மை கொஸ்டின் இஸ், எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் பை தி யார்ட் ஸ்டிக்ஸ். ஒரே ஒரு சப்மிஷன் வித் விச் ஐ வில் லீவ் திஸ் கான்வர்சேஷன். இதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் வைக்க மாட்டேன். இது என்னன்னா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் இது கிரிக்கெட் வந்து இஸ் a கிரேட் டீம் ஸ்போர்ட் வித் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். இண்டிவிஜுவலா நீ ஸ்போர்ட் ஆடுற, நீ ஒரு போலரை நீ தனியா எதிர்கொள்ற, அது எனக்கு புரியுது. நீ அந்த போலர் ஆடும் போது டீம் கிடையாது. ஆனா நீ அந்த போலர் ஆடுற பால்ல நீ பண்ண போற ஒரு விஷயத்துல உன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இறங்கலாம், இல்ல மேல போலாம். நீ ஒரு செஷன் ஆடி கொடுத்தா, இன்னைக்கு ஆனா நம்பர் சோனல் தினிஷா, நீ ஆடி கொடுத்தா உன் டீம் டிரா, நீ ஆடலைன்னா உன் டீம் தோற்கு போகுது. அப்படிங்கிற நூல் அளவுல இருக்கும் போது டிசிஷன் மேக்கிங், பிளேயிங் பர்சன்டேஜஸ் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட்.
பிளேயிங் பர்சன்டேஜஸ். நான் இப்படிதான், அவள் அப்படிதான் அப்படின்னா நீ வந்து டீமோட பெரிய ஆளுங்கிறது குறிக்குது. அது ரொம்ப தவறான செயல். எஸ் பிடா. எக்ஸலண்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்றேன். லஹிரு குமாராஸ் பேட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேர்ட் டே முடியும் போது he was batting at 8 of 50 balls. செம்ம பிளாக் பண்ணி சோனல் தினுஷாக்கு செம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்த நாள் வந்த உடனே சோனல் தினுஷா 100 அடிச்ச உடனே ஒரு காட்டு சுத்தி அவுட் ஆனார். லஹிரு குமாரா. அதை நான் கிரிட்டிசைஸும் பண்ணேன் என்னோட பாட்காஸ்ட்ல. யோசிச்சு பாரு, நீ ஒருவேளை ஃபாலோ ஒன் அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு போலிங் போட்டு அவனை ஒருவேளை நிறைய தள்ளிட்டு, இஃப் யூ ஹேட் அ குட் டே of not losing more than a wicket, you got 9 wickets in hand, got a realistic chance of saving the test match. இந்த மாதிரி அவுட் ஆறாருன்னு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு கட்டை போட்டாரு பாருங்க, அதுதான் அடாப்டிங் டு தி டீம்ஸ் காசு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்படி சுத்தினவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் ஆடலையே, உங்களுக்கு டொக்குன்னு ஆடினாங்க. ஸோ ஒரு சில பிளேயர்லாம் they realize it what it is needed for the team from your perspective to contribute for team successன்னு. ஒரு சிலர் எப்படின்னா, எனக்கு நான் இப்படி பண்ணாதான் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு ஒத்த கால நிப்பாங்க. ஆஷா, அவங்கள மாத்தவே முடியாது தான். நீனே கணக்கு வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய பிளேயர் ஆக வேண்டியவன் அவனே அவனை லெட் டவுன் பண்ணிக்கிறான் நான் ஃபீல் பண்றேன். ஆப்கானிஸ்தானோட கொடை கலப்பி அவுட் 100 அடிச்சிருக்கலாம். இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ்ல 2 டெஸ்ட்ல கன்ஃபார்மா அடிச்சிருக்கலாம் பெரிய ஸ்கோர்ஸா. அவனே தான் நீ சொன்ன மாதிரி இதுக்கு யார் மணி கட்டுறது இல்ல, அவன் தான் அவனுக்கே மணி கட்டிக்கணும். த மொமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படிதான் ஆடுவாரு, அதுதான் கரெக்ட், எனக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கு, இதெல்லாம் ஓகே. உண்மையை சொல்லலைன்னா அவனோட ட்ரூ பொட்டன்ஷியல் அவனே அச்சீவ் பண்ண மாட்டான். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐ ஹோப் the penny drops and he goes on to become one of the all-time great cricketers that India has ever seen. எனக்கு அதுதான் வேணும். அதுக்கு தான் இத்தனையும் சொல்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் ஹேப்பன்? ஸ்ரீலங்கா எப்படி பண்ணாங்க? ஸ்ரீலங்காவோட டீம் எப்படி இருக்கு? பசிந்து சூரிய பண்டாரா, வாட் அ பிளேயர் அகேன்ஸ்ட் ஸ்பின். அவன் ஆடும் போதும் எனக்கு பக்குன்னு தூக்கி போட்டுச்சு. நான் ஸ்ரீலங்கா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தா யோசிச்சிருப்பேன், ஏன்டா நீ ஆடுற பேட்டிங்கு ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து போய் ரஃப்ல போட்டுன்னு இருக்கான், அங்கேருந்து இறங்கிடே அந்த இடத்துலதான் யாருமே உன்னை கூப்பிடலையடா, பிளாட்டே இல்லையடா, அந்த இடத்துல போய் என்னடா டிஃபென்ஸ், அந்த இடத்துல போய் என்னடா பிளிக்கு கால வாங்கடா, சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப், அங்கேருந்து ஒரு ஸ்வீப், அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் கூட நல்ல ஆப்ஷன். எனிவே, ஐ திங்க் he is very early into his test career. I'm sure he'll learn, but looks $1 million. Sri Lanka has a lot of positives. India has a few positives. Devdutt Padikkal was a positive. Looks like a lock in for New Zealand. நீங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. இந்தியா இன்னும் பெட்டரா என்ன பண்ணலாம், நாங்க பேசின கீ டாபிக்ஸ் பத்தி எல்லாம் கமெண்ட்ஸ்ல விடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பி டாக் மற்றும் நான்.